11:30க்கு ஏதாச்சும் சேவரியாக சாப்பிடலான்னு பார்த்தா வெறும் 3 சப்பாத்தி தான் இருந்துச்சு. அது கூட சோயா சாஸும் எக்கும் இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன்னா சப்பாத்தியை நல்லா ரோல் பண்ணிவிட்டு ஸ்லைஸாக வெட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டிட்ட பிறகு கொஞ்சம் கார்லிக் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி செசமே சீட்ஸை கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் செப்பரேட்டாக சோயா சாஸும் சில்லி ஃப்ளேக்ஸும் அதோட மேகி மசாலா ஆட் பண்ணிவிட்டேன். அந்த ஹீட்டான ஆயிலில் கார்லிக்கும் போட்டுட்டு அந்த ஆயில் எல்லாம் சேர்த்து இந்த மசாலாலாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சில்லி ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்ச சப்பாத்தியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் ஒரு எக் இருந்ததால் சும்மா நான் அதை ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு சைடில் வச்சுட்டேன். இப்போ டேஸ்டிங் டைம். நல்லா ஒரு சேவரியாக அந்த சில்லி ஃப்ளேக்ஸோட காரத்தோட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாய்.